ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட நம்ம ஒரு நிமிடம் தலையில தாழ்த்தலாம். அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, கிருபை நிறைந்தவரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுக்கு வேண்டிய மன்னாவை இந்த நாள் எங்களுக்கு கொடுங்க ராஜாவே. அடையை மறைத்து நீர் வாயா இருந்து பேசுங்க. இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எடுத்தவர் வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், முதல் பகுதி. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், முதல் பகுதி. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? ஸ்தோத்திரம். இந்த நாளையும் தேவன் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை இந்த முதல் பகுதி தான். அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. ஆமென். சத்தமா சொல்லாமா? அந்நிய நுகத்திலே நாங்கள் ஒரு நாளும் பிணைக்கப்பட மாட்டோம் என்று சொல்லி உறுதிப்பட சொல்லலாமா? ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குறிப்பு நம்ம என்னன்னு பார்த்தோம்னா, 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரத்தை நீங்க முழுவதும் நீங்க வாசித்திருந்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும். அது எப்படிப்பட்ட ஒரு அதிகாரமா என்று பார்த்தோம் என்றால், பவுல் எப்படி அது ஆரம்பிக்கிறாரா? அது கோபத்துடன் ஆரம்பிக்கிறார். அந்த இருதயத்துல உரைக்கப்பட்டவராய் கடிந்து பேசுகிற அந்த வார்த்தைகளை நம்ம 1 கொரிந்தியர்ல பார்க்கிறோம். அதே நீங்க வாசித்து அப்படி 2ஆம் கொரிந்தியர் நீங்க வாசித்தீங்கன்னா அது கர்த்தருடைய அன்பை குறித்து பிரசங்கிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவருடைய செம்மையான குணங்களை அதை பிரதிபலிப்பதை நம்ம பார்க்கிறோம். அவரை குறித்து அதை பிரசங்கிப்பதை நம்ம பார்க்கிறோம். இங்கே நம்ம சொல்லப்படுகிறதுதான் அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாமல் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மளை பவுல் இங்கே நம்ம சொல்லுகிறார். அப்போ அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படும் என்றால் அப்ப அந்த உலகத்துல எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க? 2 விதமான மனிதர்கள் இருக்கிறாங்க, அப்படித்தானே? எப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறாங்க? 2 விதமான மனிதர்கள் யார் யாரு நமக்கு தெரியும். ஒன்று விசுவாசிகள், இன்னொன்று அவிசுவாசிகள். அப்ப அவிசுவாசிகள் எப்படி இருப்பாங்க? எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுவார்கள்? முதலாவது, ஆண்டவருடைய அன்பு இல்லாதவர்களாய் இருப்பார்கள். அப்ப உலகத்திற்கு ஒத்த வேஷம், அதாவது ஆண்டவரே தெரியாதவர்களாய், ஆண்டவருடைய அன்பு என்னென்று தெரியாத ஒரு நபர்களாய் இருப்பார்கள் அவிசுவாசிகள். 2வது நம்ம பார்த்தோம்னா கர்த்தருடைய ரட்சிப்பை பெறாதவர்களாய் இருப்பார்கள். ஆண்டவரை அறிந்திருப்பார்களானால் அந்த ரட்சிப்புன்னு என்ன அப்படின்ற ஒரு அனுபவத்துக்குள்ள போகாதவர்களாய் காணப்படுவார்கள். 3வது, இருதயத்திலே இரட்சகரை நம்பாமல் இருப்பாங்க. ஆண்டவரை குறித்த ஒரு நம்பிக்கை இல்லாம இருப்பாங்க. கிறிஸ்துவலா தான் இருப்பாங்க, கிறிஸ்துவ ஆலயத்திற்கு செல்வாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா அந்த இரட்சகரை நம்பாமல் இருப்பார்கள்னு சொல்லி இப்படிப்பட்டவர்கள் அவிசுவாசிகளாய் காணப்படுவார். 4வதாக, விசுவாசத்திற்கு புறம்பாக இருக்கிறவர்கள். அந்த விசுவாசம் அநேக நேரங்களில் நம்மளை உருவாக்குகிற அந்த காரியங்களில் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்களா அதுக்கு புறம்பா இருக்கிறார்னு சொல்லி இப்படிப்பட்ட ஜனங்கள் தானே அவிசுவாசிகளாய் காணப்படலான்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இங்கிலீஷ்ல ஒரு ஸ்லோகன் இருக்கு, எல்லாத்துக்கும் தெரியும் நினைக்கிறேன். டெல் மீ அபவுட் யுவர் ஃப்ரெண்ட், ஐ டெல் அபவுட் யூ அப்படின்னு ஒரு வாசகம் இருக்கு, அப்படித்தானே? நீ உன்னுடைய நண்பனை பத்தி சொன்னா நீ யாருன்னு எனக்கு சொல்லிடுவேன்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? நம்ம யார் இடத்துல சம்பாஷிக்கிறோம்? நம்ம யார் இடத்துல பிணையப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? நம்ம விசுவாசிகளோடு பிணையப்பட்டு கொண்டு இருக்கிறோமா? அந்நிய முகத்திலே இருக்கும் பொழுது நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம்? அவிசுவாசிகளோடு தான் நம்ம பிணைக்கப்பட்டு இருக்கிறோம், அப்படித்தானே? இந்த உலகம் அப்படிப்பட்ட நிலைமையிலே சென்று கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த கொரிந்து சபை கூட நம்ம பார்க்கணும் என்றால் ஆண்டவரின் வழியை விட்டு விலகினதுனாலதான் இப்படிப்பட்ட காரியங்கள் பவுல் அங்க எச்சரிப்போடு சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். நமக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரிந்த ஒரு வசனம், அப்படித்தானே? சங்கீதம் 1 நம்ம பார்க்கிறோம். என்ன பார்க்கிறோம்? அதையெல்லாம் மனப்பாடமா சொல்லலாம், அப்படித்தானே? துன்மார்க்கரோட ஆலோசனை நடவாமலும் பாவியோட வழி நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்துல உட்காரம் இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. அப்போ அந்நிய நுகத்தோடு நம்ம கூட ஒரு நாள் கூட நம்ம சம்பாஷணம் வைக்கக்கூடாது, பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி இங்க காலையில் நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம வாழ்க்கையில யாரோடு கூட சேர வேண்டும், யாரோடு கூட சேரக்கூடாது என்று சொல்லி முடிவெடுக்க வேண்டியது யார் தான்? நம்ம தான். ஏன்னா வேத வசனத்திற்கு விரோதமாய் நிற்காதபடி ஆவிக்குரிய காரியம் தான் நமக்கு ரொம்ப முக்கியமா இருக்குது. அநேக நேரங்களிலே நம்ம உலகத்தோடு சம்பாஷிக்கும் பொழுது, உலகத்தின் ஜனங்களோடு நம்ம இணைக்கப்படும் பொழுது நம்ம ஆண்டவருடைய தேவனுடைய வசனத்திற்கு நம்ம செவி கொடுக்காமல் போகிறோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு விரோதமாய் நிற்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அநேகரை நம்ம பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய காரியங்களிலே அவர் இருந்தாலும் அந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கும் பொழுது என்ன பண்றோம்? ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம மறந்துடுறோம். அப்ப இங்க நம்ம பார்த்தோம்னா அந்நிய முகம் என்றால், அந்த நுகம் என்றால் நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அப்படித்தானே? ஒரு பிராக்டிக்கலா சொல்லணும்னா, அந்த மாடை பூட்டி மாட்டு வண்டியில போகும்போது அந்த நடுவுல இருக்கிற அந்த கட்டையை தான் நுகம் என்று சொல்வார்கள். அந்த நுகம் ஒரே ஒரு லெவல்ல இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குமா? சீரா அது செயல்படும் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப அந்த ஒரு மாட்டையும் ஒரு ஆட்டையும் அந்த இடத்துல நம்ம நுகத்தோடு வைத்து கட்டணும்னா எப்படி இருக்கும்? கண்டிப்பா
அதால அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க முடியாது. இல்ல ஒரு மாடு ஹைட்டா இருக்கும், ஒரு மாடு ஹைட்டு குறைவா இருந்துச்சுன்னா கண்டிப்பா அது செயல்படுத்த முடியாது. அப்படிதான் இங்க நம்ம பார்க்கிறோம். அப்ப நம்ம நுகம் எப்படி இருக்க வேண்டுமா? சீரா இருக்க வேண்டும். ஒன்றோடு ஒன்று அது ஒரே சீரா இருக்க வேண்டும். ஒரே மனதோடு இருக்க வேண்டும். ஒன்றாய் வேலை செய்ய அதை நம்ம முற்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். வேதத்திலே நம்ம பார்க்கிறோம். ஏசாவை பார்க்கிறோம், சிம்சோனை பார்க்கிறோம். இதற்கு நல்ல ஒரு உதாரணமாய் நம்ம பார்க்கிறோம். தேவ திட்டத்தின்படி ஆசீர்வாதமா இருக்க வேண்டிய இந்த சிம்சோனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்துச்சு? முடிவு பார்த்தோன்னா மிகவும் பரிதாபமாய் காணப்பட்டது. ஆமென். அப்படித்தானே? அப்ப பிசாசு நம் வாழ்விலும் எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னா, தேவ திட்டத்தை உழைத்து தேவனோடுள்ள உறவை விட்டு பிரிப்பதையே பிரதானமாய் நோக்கி பிரதானமான வேலையை பார்த்து கொண்டிருக்கிறான். அதை அவன் எங்கிருந்து ஆரம்பிச்சானா? ஏதேன் தோட்டத்திலே ஆரம்பிச்சுட்டான். அப்படித்தானே? அதை இதுவரை ஓய்வின்றி அவன் செய்து வருகிறான். ஆமென். அப்படித்தானே? அவன் ஓயாமல் என்ன பண்றான்? இந்த பிசாசு என்ன பண்றான்? இந்த இப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கு. நம்ம ஆண்டவருக்கும் நமக்குள்ள பிரிவை உண்டு பண்ணி கொண்டே இருக்கிறான். அந்நிய நுகத்தோடு கூட நம்மளை சம்பாஷணம் பண்ணி வைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் கங்கணம் கட்டி கொண்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். இந்த வேத பகுதியை நம்ம பொதுவாக நம்ம எப்படி நம்ம விளங்கி கொண்டதுன்னா, இப்போ ஒரு 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 ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க. ஒரே மாம்சமாய் மாற வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டமா இருக்கிறது. ஆமென். ஏன்னா ஆதியாகமத்தை நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24 வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். ஒரே மனதுடைய ஒரே மாம்சமாய் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவருடைய திட்டமா இருக்கிறது. அப்போ நம்ம இதே சேம் வேவ் லென்த்ல இருக்கும் பொழுது, இப்ப கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் நல்ல ஒரு வேவ் லென்த் இருந்துச்சு அப்படின்னா எப்படிப்பட்டவளா இருப்போமா? நம்ம விசுவாசத்துல நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவருடைய காரியத்துல நிலைத்திருக்க முடியும் என்று சொல்லப்படுது. இதே ஒரு விசுவாசி ஒரு அவிசுவாசியோட இணைந்திருந்தால் எப்படிப்பட்டதா இருக்கும்? அடிப்படையிலே எதிரெதிரான எண்ணங்கள் இருக்கும். அவளோடு கூட ஒருவரோடு கூட ஒருவர் பிணைக்க முடியாது. அவருடைய சிந்தனைகள் வேறா இருக்கும், இவருடைய சிந்தனை வேறா இருக்கும். அப்படி நம்ம சம்பாஷணம் பண்ணக்கூடாது என்று சொல்லி அந்த ஆண்டவர் இந்த காலை வேலை கூட எச்சரிப்போடு சொல்லி கொண்டார். அதுக்கு நல்ல உதாரணம் என்று நம்ம பார்த்தோம்னா, நம்ம யூத்தை சொல்லலாம், அநேக நேரங்களை சொல்லலாம். வாலிப பிராயத்துல பாத்தீங்கன்னா அவங்க ஆண்டவருக்காக அநேக காரியங்களை செய்வாங்க, நல்லா உற்சாகமா செய்வாங்க, ஆண்டோடைய வார்த்தையில நிலைத்திருப்பாங்க, ஆண்டவர் காரியத்துல அங்குமுகமாய் ஓடி தருவார்கள். அவருடைய இள வயதை தாண்டினதுக்கு அப்புறம் அவருடைய அந்த திருமண பகுதியில வரும்பொழுது அநேகர் என்ன பண்றாங்க? விலகி போறதை நம்ம பார்க்கிறோம். நம்ம கண்ணால பார்க்கிறோம். நம்மளுடைய குடும்பத்தில் அநேகர் இப்படி காணப்படுவதை நம்ம பார்க்கிறோம். அவளை நல்லா உயிர்த்துல அவர்லாம் வந்துட்டு இருப்பாங்க. அந்த மேரேஜ்னு வரும்பொழுது அவளை அந்நிய நுகத்தோடு கலப்பதை நம்ம பார்க்கிறோம். அதாவது ஆண்டவரை அறியாத ஜனங்களோடு, ஆண்டவர் அறியாத ஒரு நபரோடு கூட உறவு வைத்துக் கொண்டு ஆண்டவரை விட்டு பிரியிற நம்ம நேரத்தை நம்ம பார்க்கிறோம். இந்த வாலிப பிராயத்துல இருந்து அவளுடைய வாழ்க்கை பிராயத்துக்கு வரும் பொழுது அநேகரை நம்ம பார்க்கிறோம், அநேக நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படித்தானே? இப்ப நான் அநேக நேரங்களில் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் உண்டு. அந்த 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 பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப யூத்ல ரொம்ப பயங்கர வாஞ்சியுள்ள பிள்ளை. யூத்தின் காரியத்துல அந்த வாலிப பிராயத்துல அவ்வளவு ஆண்டவருக்காய் வைராக்கியமா நின்ற பிள்ளை. அந்த வாழ்க்கை துணைன்னு வரும்பொழுது, தேடும் பொழுது, ஒரு அந்நிய நுகத்தோடு கூட கலந்திருக்கும் பொழுது, வேற ஒரு ஆண்டவரை அறியாத ஒரு மகனோடு கூட போய் கலக்கும் பொழுது, அது என்ன போய் சொல்லி கலக்குன்னா, நான் போய் எப்படியாவது ஆண்டவருக்கு அந்த இது உனக்கு ஒரு சான்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கண்மூடித்தனமாய் அவனை நம்பி அவனும் இந்த பொண்ணை கட்டுவதற்காக இந்த பொண்ணு சொல்ற எல்லா விதமான காரியங்களுக்கும் ஓகே சொல்லிட்டு நான் சர்ச்சில் தான் கல்யாணம் பண்ணும், எல்லாம் ஞானஸ்தானம் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அதெல்லாம் எடுத்து விட்டு என்னைக்கு அவங்க வீட்டுக்கு அவங்க போனாங்களோ, அதுல இருந்து காலெடுத்து வைத்தாங்களோ, அந்த பையனுடைய குடும்பம் அப்படியே இந்த பொண்ணை அப்படியே மாத்திட்டாங்க. அப்படியே கொலாப்ஸ் ஆயிடுச்சு. டோட்டல் அந்த பொண்ணுடைய எல்லா விதமான ஆண்டவருக்குரிய நெருக்கங்கள், ஆண்டவருடைய வேத வாசிப்பு எல்லாமே ஆண்டவர்கிட்ட பிரிக்கிற ஒரு நிலைமை காணப்பட்டது. இது உண்மையா நடந்தது, இது எதுவும் கட்டுக்கதை இல்லை. அப்படி நிறைய நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படி நம்ம ஆண்டவர் நம்ம பிரியப்படவே இல்லை. ஒரு ஸ்டேட்டஸ் சொல்கிறது, கிறிஸ்டின்ல கிட்டத்தட்ட 10ல் 8 பேரு கிறிஸ்தவர் அல்லாததை திருமணம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சொல்லி நம்ம பார்க்கிறோம். ரொம்ப வேதனையான ஒரு காரியம். இந்த காலை வேளை கூட ஏன் ஆண்டவர் இந்த காலை வேளை இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பேசி கொண்டிருக்கிறான்னு தெரியல, யாருக்கு பேசி கொண்டிருன்னு தெரியல. அப்போ தேவனையும் சபையும் விட்டு விலகி போகிறவர்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பிலிப்பிக்கரம் ரொம்ப அதுக்கு நான் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இப்படியும் நம்முடைய கிறிஸ்துவம் போய்கொண்டிருக்கிறதான்னு சொல்லி நம்ம நினைக்கும் போது ரொம்ப வேதனையா இருக்கிறது. வாலிப பிராயத்துல ஆண்டவரோடு கூட அநேக நேரங்களே தனிமையில நின்று அந்நிய பாஷைகளோடு பேசின அந்த பிள்ளைகள் அங்க வாழ்க்கை துணையை நம்ம தேர்ந்தெடுக்கும் பொழுது, அந்நிய நுகத்தோடு கூட சம்பாஷிக்கும் பொழுது
அது எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுறாருன்னா ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புறதை கூட நம்ம பார்க்க முடியும் என்று சொல்லுவார். ஆண்டவர் எனக்கு என்ன செய்தார், ஏன் அப்படி என்ன அனுபவிச்சார்னு சொல்லி ஆண்டவரை திருப்புகிற ஒரு ஆண்டவரை பழி சொல்லுகிறதாய் மாறுகிறது. அது அவங்க செய்த தப்பை மறைத்து விட்டு ஆண்டவர் மேல் குறை சொல்வதை நம்ம பார்க்க முடியுது. இப்படிப்பட்ட சம்பாஷணத்தோட நம்ம ஒரு நாளும் இப்படிப்பட்ட அந்நிய துகத்தோடு ஒரு நாள் நம்ம கலக்கக்கூடாது. ஏன்னா அது அவிசுவாசத்துல பிணைக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு விசுவாசமும் இல்லை. அவர்கிட்ட நீங்க போய் பேசுனீங்கன்னா ஒரு நெகட்டிவிட்டிவா தான் பேசுவாங்க. உலகத்தின் காரியங்களை குறித்து தான் பேசுவாங்க. அவங்கள்ட்ட நம்ம எதையுமே எதிர்பார்க்க முடியாது. நீங்க போய் அவங்கள்ட்ட உங்களுடைய பிரச்சனைகளை போய் சொன்னீங்க அப்படின்னா மேலோட்டமா தான் சொல்லுவாங்க. இல்ல வேற ஏதாவது அவளுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு காரியத்தை பத்தி பேசுவார். அதை நம்மளால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. அது ஆண்டவருக்கும் அது நம்முடைய வேதத்திற்கும் உலகத்திற்கும் அது ஒரு நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு. அதை நம்ம பார்க்க முடியும். அதனால ஆண்டவர் இடத்துல இந்த நாள்ல கூட ஒப்பு கொடுக்கலாம். நீங்க உங்களுக்கு தெரியும், ஒரு உதாரணம், நல்ல உதாரணம். நீங்க ஒரு நம்மள முட்டை எடுத்தோம்னா அதுல வெள்ளைக்கருவையும் மஞ்சக்கருவையும் எப்படி நம்ம கஷ்டப்பட்டு பிரிக்கிறோம், அப்படிதானே? அப்போ அது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்துருச்சுன்னா அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஒண்ணு அந்த கேக்ல நம்ம போடும் பொழுது வெள்ளைக்கருவு தான் நம்ம எடுப்போம். ஏன் மஞ்சக்கருவு இருப்பது இல்லை? அதனுடைய தன்மை டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அதோட கூட அது கலக்கும் பொழுது சரியா கலக்காது. அப்போ நமக்குள்ள அந்த ஒரு அந்த நல்ல ஒரு அந்த கேக் பொசிஷன் வராது. அது ஒரு வித்தியாசமாய் காணப்படும். அப்போ அது போலதான் நம்ம அந்நிய நுகத்தோடு நம்ம சம்பாஷிக்கும் பொழுது அநேக நேரங்களிலே நம்ம எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோமா? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரித்து கொண்டு இருக்கிறோம். ஆண்டவருக்கு நமக்குள்ள உறவுகள் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஆகி காணப்படுறது நம்ம சொல்லி பார்க்கிறோம். அதனாலதான் நீங்க இஸ்ரவேல் மக்களை நீங்க பாத்தீங்கன்னா இந்த எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து அவர்கள் தமக்கு பரிசுத்த ஜனமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினார். லேவியராகம் 22 நீங்க வாசித்தீங்கன்னா அவர்கள் உலகத்தின் மற்ற தேவர்களிலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தம்முடைய சொந்த பிள்ளையாக ஜீவிக்க விரும்பினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப அவர் என்ன பண்ணார்? அவர்களோடு பேசினார், அனுதினம் பேசினார். அவர்களோடு கூட அவர்களுக்கு மன்னாவை கொடுத்தார், அவளுக்கு தேவையானதை செய்தார், அவளை போஷித்தார். அவர் மத்தியிலே தம்முடைய மகிமையிலே வாசம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்க. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் மேல அவ்வளவு உயிர் வைத்திருந்தார். அவ்வளோ அவங்களை அந்நிய முகத்தை தேடக்கூடாது, அந்நிய தேவர்களை தேடக்கூடாது என்று சொல்லி அவளுக்கு என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து நம்ம பார்க்கிறோம். லேவியர்ல அவளை வழி நடத்துறார் என்று சொல்லி பார்க்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக தாம் அவர் பரிசுத்தமா இருப்பதில் அவர்களும் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் என்ன பரிதாபம் பாருங்க. அப்படியே நீங்க என்னாகமத்துல வந்தீங்கன்னா என்னாகமம் 25ஆம் அதிகாரத்தில் நீங்க எடுத்து வாசிக்கலாமா? என்னாகமம் 25 1, 2, 3. இஸ்ரவேல் சீத்திமிலே தங்கியிருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள். அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்துண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள். ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றி கொண்டார்கள். அதனால் இஸ்ரவேல் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது. இங்க பாருங்க, இஸ்ரவேல் மக்கள் வெகு சீக்கிரம் விருந்திற்கு போய் அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள். அவள் அந்த விருந்துக்கு போனது மாத்திரம் இல்ல, அந்த சீக்கிம்ல தங்கியிருந்த ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் போய் அங்க விருந்துக்கு மாத்திரம் அவர்கள் போல, அதுக்கப்புறம் என்ன பண்ணார்களாம்? அந்த தேவர்களை பணிந்து கொண்டார்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க 2 விதமான பாவத்தை செய்களை பார்க்கிறோம். அந்த ஜனங்களோடு கூட சம்பாஷணம் வைக்க கூடாது ஆண்டு சொன்னார். அங்க போய் அவரோடு கூட விருந்து உண்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்களாம்? அவர் தேவர்களை பணிந்து கொண்டார் என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கள் பாகால் வேரையை பற்றி கொண்டதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது என்று சொல்லி வாசிக்கிறோம். அந்த அதிகாரத்தை நீங்க தொடர்ந்து வாசித்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை வாதித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால இறந்தவர்கள் பாத்தீங்கன்னா 24,000 பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தர் அவர்களிடம் அவருடைய உக்கிர கோபம் நீங்கும்படி தவறு செய்த யாவரையும் தூக்கிலிட வேண்டும் என்று சொல்லி கட்டளையிட்டார்னு சொல்லி பார்க்கிறோம். அப்போ அழுது கொண்டே அவங்க நின்றுட்டு கொண்டு இருக்கிற நேரத்துல என்ன பண்ணானா, ஒரு பெண்ணை தன் மார்பிளை சாய்த்து கொண்டு கர்த்தருக்கு விரோதமான காரியங்களை செய்வதற்கு உள்ளே சென்றவனை என்ன பண்ணானா, கர்த்தருடைய ஆசாரியனான என்ன பண்ணா, பினகாஸ் என்ன பண்ணா, அவன் யாரு? ஆரோனின் குமாரனான எலியாசின் மகன். அந்த பினகாஸ் என்ன பண்ணா, அந்த வேசித்தன பண்ணவங்களை ஈட்டியாலே உருவ குத்தினான் 2 பேர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால என்ன பண்ணது? அங்க வாதை நின்று போயிற்று என்று பார்க்கிறோம். இந்த சம்பவத்தின் மூலம் என்ன நமக்கு தெரியுதுன்னா, கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு அவிசுவாசிகளோட சம்பந்தம் கொள்ளக்கூடாது என்று சொல்லி ரொம்ப அவர் ஜாக்கிரதை உள்ளவரா இருந்தார். ரொம்ப அதை அவளை இன்சஸ்ட் பண்ண நம்ம பார்க்கிறோம். ஏன்னா
அது அருவருப்பான காரியம் என்று சொல்லி ஆண்டவர் இங்க உணர்த்தி கொண்டிருக்க இந்த காலை வேளையில கூட. அப்ப இந்த காலையில கூட நம்மளும் அநேக நேரங்களில உலகத்தின் காரியங்களோடு சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பிள்ளைங்களுக்காக, நம்முடைய பெற்றோர்களுக்காக, இல்ல யாராவது நம்முடைய வேலை சில இடங்களிலே அநேக நேரங்களில நம்ம உலகத்தின் காரியங்களோடு கூட சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த காலையில கூட ஆண்டவர் நம்மளோடு கூட சொல்வதுதான், அவிசுவாசிகளோடு நம்ம சம்பந்தம் கொள்வது அருவருப்பான ஒரு காரியம் என்று சொல்லி ஆண்டவர் அந்த காலை வேளை கூட நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். அப்ப இந்த நாளிலும் கூட அந்நிய நுகத்திலேயே அவிசுவாசிகளோடு நம்ம பிணைக்கப்படக்கூடாது. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமே அது ஐக்கியப்படாது என்று சொல்லி ஆண்டவர் இங்க நாள கூட நம்மளோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நம்ம அநேக நேரங்களில நம்ம என்ன பண்றோம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்து கொண்டிருக்கிறோம். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை பிரியப்படுத்துவதற்காக அவர்களோடு கூட அந்த நுகத்திலே கூட நம்ம சம்பாஷித்துக் கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுக்கலாம். எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் எப்படி அவளை நேசித்தார், அவளை அந்த அந்நிய தேவர்களோடு கூட கலக்கக்கூடாது, அவருடைய பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று விரும்பினாரோ அதே பரிசுத்தத்தை தான் இங்க பவுல் அந்த கொரிந்து சபைக்கு சொல்லப்படுகிறது நம்ம பார்க்கிறோம். அவர்கள் அந்நிய நுகத்துல கலக்கக்கூடாது, அவிசுவாசிகளோடு பிணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி எச்சரிப்போடு சொல்வதை நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்மளே அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமளும் பரிசுத்தராய் இருக்கிறோம் சொல்லி 1 பேதுரு நம்ம வாசிக்கிறோம். அந்த பரிசுத்தம் இந்த காலை வேளை கூட நமக்குள்ள இருக்கிறதா என்று சொல்லி நம்மை நாமளே ஆராய்ந்து பார்க்கலாம். ஏன்னா இந்த உலகத்தின் காரியங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மோசமாய் போய் கொண்டிருக்கிறது. அதோடு கூட நம்ம சேர்ந்து போகணும் என்றால் ஆண்டவருக்கு நமக்கும் உள்ள உறவுகள் துண்டித்து போய்விடும் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாள்ல கூட நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்க. ஆண்டவருடைய உறவுல நம்ம எப்படிப்பட்டவளா இருப்போமா, நம்ம ஒரு உறவில்லாதபடி ஒரு தனிம மரமாய் நிற்போம் என்று சொல்லி ஆண்டவர் இந்த காலை வேளை கூட நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கார். அதனால இந்த நாளிலும் கூட நம்ம அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளோடு கூட பிணையப்படக்கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஏதோ ஒரு காரியத்திற்காய் நம்ம அவர்களோடு கூட சம்பாஷிக்க கூடாது. ஏதோ ஒரு தேவைக்காக அவர்களோடு கூட நம்ம இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிப்போடு சொல்லி கொண்டிருக்கிறார். எந்த காரியத்தை கொண்டும், எந்த காரணம் கொண்டும் ஆண்டவர் விட்டு பிரிக்கிற எந்த காரியமா இருந்தாலும் அது எப்படிப்பட்டதா இருக்கிறதா, அது அவிசுவாசமா இருக்கிறது, ஆண்டவருக்கு அருவருப்பா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய காரியத்தில் நம்ம ஜாக்கிரதையா இருப்போம். ஏனோ தானே என்று இருக்காதபடி ஆண்டவர் தானே, ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம், நம்ம செய்து விட்டு மன்னிப்பு கேட்டுக்கலாம் என்று சொன்னால் நம்ம பின்விளைவுகளை நாம தான் சந்திக்க வேண்டும். ஆமென். அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கலாம். இந்த நாளிலும் கூட நம்ம ஆண்டவர் சொன்னது போல அந்நிய நுகத்துல ஒரு நாள் நம்ம கை நினைக்க கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்மளோடு கூட பேசி கொண்டிருக்கிற. தலையில தாழ்த்தலாமா, அந்த இடத்துல ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா பிதாவே, இந்த கரத்துல ஒப்பு கொடுக்குறேன் தகப்பனே. அப்பா நீர் எங்களை அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரமான்ற அவிசுவாசிகளோடு அப்பா சம்பந்தம் கொள்ளக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. அந்நிய நுகத்திலே அப்பா நாங்கள் இணைக்கப்படக்கூடாது என்று சொல்லியிருக்கிறேன் தகப்பனே. இந்த காலை வேளை கூட நாங்களும் ஆண்டவரை உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காதபடி, உலகத்தோடு ஒன்று ஜீவிக்காதபடி, உலகம் ஓடுகிற ஓட்டத்திலே நாங்களும் ஓடாதபடி உம்முடைய வழியிலே நாங்கள் செல்வதற்கு அப்பா நீர் எங்களை வேர் பிரித்திருக்கிறே தகப்பனே. தாயின் கருவில் உருவாகும் எங்கள் பேர் சொல்லி அழைத்த தேவன் ஆண்டவரே, அதை அப்பா நாங்கள் உறுதிப்பட நிற்க கிருபை தாங்க, உங்களுடைய வழியில நிற்க கிருபை தாங்க. அதுல அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், இன்னல்கள், அவமானங்கள், வேதனைகள் வந்தாலும் ஆண்டவரே அப்பா நாங்கள் உண்மை விட்டு விலகாதபடி அப்பா அந்நிய நுகத்திற்குள் செல்லாதபடி, அவிசுவாசிகளோடு பிணையப்படாதபடி ராஜா நீர் எங்களை அப்பா பாதுகாத்துக் கொள்ளுங்க. அப்பா நீர் பரிசுத்தராய் இருப்பது போல அப்பா நாங்களும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர் தகப்பனே. அந்த பரிசுத்த இந்த காலை வேலை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. இந்த கருத்துல தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம். நீர் பெருகும், நாங்கள் சிறுகுமா இருக்க கிருபை தாங்க. இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.